6th காமன் குவார்டர்லி எக்ஸாம் காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் பார்த்துடலாம். வித் வைடர் ஸ்பேன் அப்படின்னாலே லெஸ்ஸு பிரைமரி ஃபங்க்ஷன் பிளானிங்கு. எம்பிஓவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஃபைனிங் த ஆர்கனைசேஷனல் கோல். ஸ்டார்ட்னாலே இமீடியட்லி கேபிட்டல் மார்க்கெட் டஸ் நாட் ப்ரொவைட் டூ நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க்கெட் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் கமர்ஷியல் பில் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு கேட்டாங்க. கமர்ஷியல் பில் அப்படின்னாலே கமர்ஷியல் பில் மார்க்கெட். எத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு? 24 இருக்கு. நெக்ஸ்ட் செபியில் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எத்தனை பேர் நாமினேட் பண்ணலான்னு கேட்குறாங்க. 7 பேர். பிளானிங்ஸ் என்ன ஃபங்க்ஷன்? பர்வாசிவ். நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸு. அன்சூட்டபிள் கேண்டிடேட் எலிமினேட் பண்ணுறது செலெக்ஷன். டேஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு ஸ்கில் அப்சர்வேஷன்ஸை தவிர்க்கணும்னா ட்ரைனிங் தேவை. மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, கஸ்டமருக்கு என்ன தேவையோங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது யார் சுப்ரீம் இந்த மார்க்கெட் கேட்குறாங்க? கஸ்டமர் தான். கேட்வே என்னது? மாடம். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சூமரிசம் எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1960. கன்சூமர் ப்ரொடக்ஷன் டே March 15 அன்னைக்கு கொண்டாடப்படுது. மாடர்ன் மார்க்கெட்டிங்கோட முக்கியமான வேலை கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்க்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? கேஷ் ரிசிப்ட். லாஸ்ட் வந்து லேர்னிங் பை டூயிங், லேர்னிங் வை லேர்னிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற செகண்ட் வெரி ஷார்ட் ஆன்சர். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னா சைக்காலஜி, எக்கனாமெட்டிக்ஸ், இந்த பேர்லாம் வந்து எழுதி விடலாம். அடுத்தது ட்ரெடிஷனல் ப்ராவர்ப் யூஸ் இன் பிளானிங் கேட்டிருக்காங்க. பிளானிங் அப்படின்னாலே திங்க் பிஃபோர் ஆக்ட், லுக் பிஃபோர் லீப், எதனாவது 2 ப்ராவர்ப் எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த கேபிட்டல் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. 4 பேர் தான். இண்டிவிஜுவல், கார்பரேட் செக்டர், கவர்மெண்ட் பேங்க், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் ரைட் எனி 4 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா கேட்டிருக்காங்க. இது 7th லெசன்ல இருக்குது. ஸோ 24 இருக்கு. நீங்க எதனாவது 4 எழுதினீங்கன்னா போதும். பாம்பே, பெங்களூர், புவனேஸ்வர், கொச்சின், டெல்லி எது வேணா எழுதிக்கலாம். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் வேக்கன்ட் பிஹைண்ட் ரெக்ரூட்மெண்ட்? அதாவது ஒருத்தவங்க ஆள் எடுக்கணும்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்கலாம், இல்லைனா இறந்துருக்கலாம், இல்லைனா அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லைனா அந்த எம்ப்ளாயி வந்து முடியாம போயிருக்கலாம், இல்லைனா அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒரு புது எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்றாங்க கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வாட் இஸ் செலக்ஷன் 11th லெசன்ல இருக்கு. மார்க்கெட்டிங் மிக்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் மிக்ஸ் லெசன் நம்பர் 14 இருக்கு. மார்க்கெட்டிங் மிக்ஸ்னாலே 4 தான். பிரைஸ் வேரியபிள், ப்ரொமோஷன் வேரியபிள், பிளேஸ் வேரியபிள், ப்ராடக்ட் வேரியபிள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு 16th லெசன்ல 5th வெரி ஷார்ட் ஆன்சர்ல இருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 134 இருக்கு. கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் நீங்க எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சூமர் அக்கார்டிங் டு த ஜான் ஆஃப் கென்னடி சொல்லிருக்காங்க. ஜான் ஆஃப் கென்னடி 4 ரைட் சொல்லியிருக்காரு. ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம், ரைட் டு சூஸ், ரைட் டு பி ஹியர்ட். இது வந்து 17th லெசன்ல இருக்கிற வெரி ஷார்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் ஓன் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸ்பேஷியல் ரீசனிங் டெஸ்ட். இது வந்து லெசன் நம்பர் 11ல செலக்ஷன் டெஸ்ட் கீழே எபிலிட்டி டெஸ்ட் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிறைய டைப்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் ஸ்பேஷியல் ரீசனிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து ஒரு கேண்டிடேட் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஷேப்ஸ், இமேஜஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேட்டர்ன்லாம் தெரியுது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்படுற ஒரு டெஸ்ட். நெக்ஸ்ட் 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து லெசன் நம்பர் 1ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர் தான். ஸோ டு மேனேஜ் டு ஃபோர்காஸ்ட், பிளான், ஆர்கனைஸ், கமாண்ட், கோஆர்டினேட், கண்ட்ரோல் அது எழுதலாம். இல்லைனா கீழே இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் கூட எழுதிக்கலாம். மல்டிபர்பஸ் ஆக என்னன்னா மேனேஜஸ் பிசினஸ், மேனேஜஸ் மேனேஜர், மேனேஜஸ் ஒர்க்கர் அந்த ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇ கேட்டிருக்காங்க. இது வந்து 3rd லெசன்ல இருக்கு. ஸோ எம்பிஇயோட ப்ராசஸ் பத்தி எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணிக்கிறோம். அது வழியா போதாங்கிறத பாக்குறோம். ஒருவேளை எதனா டீவியேஷன் இருக்குதாங்கிறத செக் பண்றோம். டீவியேஷன் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போற ஆப்ஜெக்டிவ்ல எதனா டீவியேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து சீனியர் மேனேஜர் கிட்ட சொல்லி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இதுதான் எம்பிஇ ப்ராசஸ். அடுத்த கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் செகண்டரி மார்க்கெட் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 4th லெசன்ல இருக்கிற ஒரு ஷார்ட் ஆன்சர் தான். நீங்க இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா இந்த செகண்டரி மார்க்கெட் பாயிண்ட்ஸை கூட நீங்க கலெக்ட் பண்ணி அங்க எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டீடைல் படிக்கும்போது அங்க ஒரு செகண்டரி மார்க்கெட் பாயிண்ட் இருக்கும். அதை கூட நீங்க நோட் பண்ணி எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில் கேட்டிருக்காங்க. இது வந்து 6th லெசன்ல இருக்கு. ட்ரெஷரி பில்ல 3ஆ பிரிக்கிறோம். 91 days, 180 days, 364 days. அவங்க வந்து வாட்னு கேட்கல, எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் வந்து கண்டிப்பா எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் தேவை அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக்கா என்னென்ன வேணும்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. ஐடென்டிட்டிக்கு நம்ம பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் அட்டஸ்டேஷன் ஃபார்ம், இபி எது வேணாலும் காட்டிக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் அதே தான். ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், நம்ம எங்கன்னா ஒர்க் பண்றோம்னா அந்த ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரூஃபாக காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இது வந்து நமக்கு 11th லெசன்ல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூல வந்துருக்கும். ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா நம்மளோட டெம்பர்மெண்ட், நம்ம எந்த அளவுக்கு கோவப்படுறோம், நம்மளோட எமோஷனல் பேலன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக வைக்கப்படுறது தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வைக்கிறாங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து முக்கியமா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ்லாம் வைப்பாங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து லெசன் நம்பர் 14ல இருக்கு. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க எதனா 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா கூட போதும். மார்க்கெட்டிங் ஃபீல்ட டெவலப் பண்ணணும்னு எழுதலாம்,
இல்லைனா வந்துட்டு நல்ல பாலிசிஸ் எடுத்துட்டு வந்து நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு வரணும்னு எழுதலாம். இல்லைனா இருக்கிற மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் கொஞ்சம் புதுசா புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இல்லைனா நம்ம என்னென்ன பண்ண போறோமோ அதுக்கேற்ற அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் 3 மார்க்கு ரைட் அபவுட் நீஷ் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க. நீஷ் மார்க்கெட்டிங் லெசன் நம்பர் 15ல இருக்கு. ஸோ இதில் முக்கியமான வார்த்தையை பார்த்தீங்கன்னா பீயிங் எ பிக் ஃபிஷ் இன் எ ஸ்மால் பாண்ட் இன்ஸ்டீட் ஆஃப் எ ஸ்மால் ஃபிஷ் இன் எ பிக் பாண்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அவங்களுக்காகவே வந்து பொருட்களை தயாரித்து விற்கிறது தான் வந்து நீஷ் மார்க்கெட்டிங். அடுத்த கொஸ்டின் லெசன் நம்பர் 17லேருந்து கேட்டிருக்காங்க. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைட் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஜான் எஃப் கென்னடி சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸ்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பொருள் வாங்கினாலும் வந்துட்டு நமக்கு சேஃப்டியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ அதில் ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நல்ல பொருளாக வாங்கணுங்கிறது தான் இந்த ரைட் டு சேஃப்டி பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஓன் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கன்சூமர் கிளப்ஸ் இன் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு இது வந்து 16th லெசன்ல இருக்கிற ஒரு டூ யூ நோ பாயிண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. ஸோ கன்சூமர் கிளப் ஸ்கூல்ல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி மீட்டிங்ஸ் வைக்கலாம். அப்புறம் வந்து சில ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்கூல் காலேஜ் லெவலில் போஸ்டர் மேக்கிங் காம்படிஷன், ஸ்பீச், எஸ்ஏ அந்த மாதிரி காம்படிஷன் கன்சூமருக்கு ரிலேட்டடாக வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு விசிட் கூப்பிட்டு போகலாம். லோக்கல் மார்க்கெட்டுக்கோ இல்லை வந்து கன்சூமர் கோர்ட்டுக்கோ வந்துட்டு நம்ம வந்து பசங்களை வந்து ஃபீல்டு விசிட் கூட்டிட்டு போகலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கன்சூமர் கிளப்புக்கு ரிலேட்டடாக இருக்கும் அது மினிட்ஸ் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து 5 மார்க் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேஜர் அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. இது லெசன் நம்பர் 3ல கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போதான் நம்ம ரைட்ஸ் பார்த்தோம். அது பக்கத்துலேயே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 17லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட் லெசன் வந்து லெசன் நம்பர் 10 அதுலேருந்து இந்த டீடைல் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் சோர்சஸ் மட்டும். ரோல் ஆஃப் பிஸ்னஸ் அகைன் நம்ம இப்போதான் 16th லெசன் பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து தான் வந்துட்டு அடுத்த டீடைல் கேட்டிருக்காங்க. இது வந்து லெசன் நம்பர் 16ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ ஃபினான்ஷியல் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் லெசன் நம்பர் 5ல இருக்கிற கொஸ்டின். 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்துட்டு லெசன் நம்பர் 15ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் லெசன் நம்பர் 6ல இருக்கிற ஒரு லாங் ஆன்சர். அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டிஃபைன் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு லெசன் நம்பர் 13ல இருக்கிறது. ஸோ 2 மார்க்கெட், அதாவது பெர்ஃபெக்ட் மார்க்கெட், இம்பெர்ஃபெக்ட் மார்க்கெட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருக்காங்க. இது லெசன் நம்பர் 7ல இருக்கு. எதனா 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட போதும். எலமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் இது வந்து லெசன் நம்பர் 14ல இருக்கு. அந்த 4 தான் பிரைஸ், ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரொமோஷன் அந்த 4 பாயிண்ட்ஸ். பவர்ஸ் ஆஃப் செபி வந்து லெசன் நம்பர் 8ல இருக்கு. செபியோட பவர்ஸ் என்னன்னு ஒரு 5 பவர்ஸ் எழுதலாம். அடுத்து ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு லெசன் நம்பர் 11ல இருக்கு. நம்ம வந்து 2 விஷயம் பண்ணிருக்கலாம். ஒன்னு இந்த டிஃபரன்ஸ் பிட்வீனும் எழுதிருக்கலாம், அதே டைம்ல வாட் செலெக்ஷனும் இந்த கொஸ்டின் வந்து எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து லெசன் நம்பர் 9ல இருக்கிற ஒரு லாங் ஆன்சர். லாஸ்ட் ஒன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்து ஆர்கனைசேஷன், எம்ப்ளாயி, கஸ்டமர்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 ஃப்ரம் ஈச் ஹெட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்துக்கு கீழே இங்க பாருங்க 7 பாயிண்ட் இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் 2வது எழுதிருக்கலாம். எம்ப்ளாயி வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகணும், இல்லை வந்துட்டு அடிக்கடி வேலையை விட்டு நிற்க கூடாது. அதே மாதிரி எம்ப்ளாயில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், வேலை எதுக்கு செய்யறோங்கிற மாரல் புரியும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எதனா ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டிக்கால இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்கும், இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு எதனா 2 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிருக்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து குவார்டர்லியோட கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.